இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த அழகான வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னித்து நமக்கு இரக்கங்களை காட்டி, இரக்கத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆகவே நாம் அவருடைய இரக்கம் பெற வேண்டும் என்றால் அவரை பற்றி இருக்க வேண்டும், அவருடைய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும், அவருக்கு பிடித்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். பிடித்த காரியங்கள் என்னவென்றால் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தரை பற்றி மற்றவரிடம் அறிவிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நாம் நாள்தோறும் தியானிக்க வேண்டும், விரும்பி அதை நாம் அதற்குள்ளே இருக்கிற மறைப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி அந்த வாக்குத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சப்பா சோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் எவ்வளோ பாவம் செய்தாலும் தகப்பனே, நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிற தகப்பனே, நீர் கிருபையுள்ள ஆண்டவராக இருக்கிற தகப்பனே, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா. நீர் இரக்கத்தின் சுரூபியாக இருக்கீங்க தகப்பனே. சப்பா சாலனின் ரோஜாவாக இருக்கீங்க, மருத்துவன்றி பூங்கொத்தாக இருக்கிறீங்க ராஜா. சப்பா நீர் வெண்வஸ்திரம் தரித்தவராய், பொறுக்கிடம் சூட்டப்பட்டவராய், 3ஆம் வானத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவா, தேவனா எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறீங்க ராஜா. எங்களுக்காக தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனே, பாவத்தை வெறுத்து தகப்பனே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, பாவம் செய்கிறவர் தகப்பனே உம்மிடத்தில் சேர்வதில்லையே தகப்பனே. நீ தகப்பனே மெய்யான் ஒளியே இருக்கிற தகப்பனே. இருள் ஆண்டவரை உம்மை பற்றி கொள்ளாதே ராஜா. உம்மை போலவே நாங்களும் தகப்பனே ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தகப்பனே கிருபையாக உங்களை மன்னித்து ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கம் காட்டி தகப்பனே அவங்க தேவைகள்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே சப்பா. ஆண்டவர் எத்தனையோ தேவையோட மனிதர்கள் வர்றாங்க தகப்பனே சப்பா. அவங்க தேவைகள்லாம் தகப்பனே தினந்தோறும் தகப்பனே நீர் அவங்கள தேவைகளை அறிந்து ஆண்டவரை செயல்பட்டு தகப்பனே அந்த தேவைகளை நீர் ஆண்டவரை சப்பா பூர்த்தி சீக்கிரம் இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சப்பா சோத்திரம் கர்த்தாவே, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லையப்பா. கோடான் கூடி நன்றி ராஜா. நம்முடைய வருகை இப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன்.